ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி எரர் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இந்த ஃப்ரீ டுட்டோரியல் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ் தமிழ் 1 hour 20 minutes 45 secondsல ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ரிவ்யூஸ் போட்டவங்களுக்குலாம். நெக்ஸ்ட் வந்து நான் எந்த வீடியோ போட்டாலுமே இவர் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார், அந்த விக்னேஸ்வரன்ஜி. தென் நெக்ஸ்ட் இன்னொரு கமெண்ட்லேயே போட்டிருந்தீங்க EDL மோட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ EDL மோடை பற்றி இன்றைக்கி கிளியராக பார்ப்போம். பிகினர் லெவல்லேருந்தே பார்ப்போம் EDL மோட்னா என்னென்னு. ஃபஸ்ட்டு EDL மோட்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். EDL மோட்னா எமர்ஜென்சி மோடுன்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, இப்போ ஃபாஸ்ட்புட் மோடில் வச்சு அதை அன்பிரேக் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஃபாஸ்ட்புட்டில் டைம்ஸ் பார்க்கும்போது ஃப்ளாஷ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃப்ளாஷ் பண்ண முடியாது. இல்லை எஃப்ஆர்பி எடுக்கணும், இல்லை பூட் லோடர் அன்லாக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் நார்மல் இதுவில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தருணங்களில் என்ன பண்ண முடியும்னா EDL மோடில் தான் வச்சாகணும். EDL மோட்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா மொபைல்ஸ்லையுமே, அதாவது இப்போ வர மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே 2 பாயிண்ட்ஸ் தந்திருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் தான் EDL பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை டெஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இன்னும் கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். இது லோட் ஆகட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, இதோ ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லா மொபைலுமே இந்த பாயிண்ட் இருக்கும். பட் எந்த இடத்துல இருக்குது இந்த பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன மாடல் செக் பண்ண போகிறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் Redmi 5 இருக்கட்டும், Redmi 6 இருக்கட்டும், Redmi 7 இல்லை Oppo, Vivo எந்த மொபைல் ஆனாலும் இருக்கட்டும். ஜஸ்ட் அந்த மாடல் நம்பரை போட்டு கூட வந்து EDL மோட்னு போட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி இமேஜுக்குள்ளே போனீங்கன்னா இது மாதிரி நிறைய இமேஜ் வரும். ஃபஸ்ட்டு அது கரெக்டான இமேஜானு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்கன்னா ஒரே மாடலே 2, 3, 5 தருவாங்க. ஸோ தப்பாக இருக்க போகுது. ஏன்னா Redmi 5ன்னு போட்டோன்னே எனக்கு Redmi Note 5 Proவும் வரும், Redmi Note 5ம் வரும், Redmi 5ம் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்க்குற இமேஜ் வந்து கீழே பார்த்துக்கோங்க, Redmi 5 இது தானா அப்படின்னு. ஸோ நான் இப்போ Redmi 5 Pro இதை பார்த்துட்டு அதில் இருக்கிற பின்ஸ் வந்து இங்கே எங்கேயாவது ஷார்ட் பண்ணனா மொபைல் வந்து போர்டு வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணி தான் EDL மோடில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. கரெக்டான டெஸ்ட் பாயிண்ட்டில் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் எதுவும் ஆகாது. தப்பாக ஷார்ட் பண்ணிட்டீங்கன்னா சம்திங் என்ன டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக. ஓகே, இப்போ Redmi 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஒரு டாட், இந்த ஒரு டாட்டை வந்து டியூஸர் வச்சு நம்ம EDL பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு கேபிளை வந்து கனெக்ட் பண்ணால் அது EDL மோடில் ஆட்டோமேட்டிக்காக மொபைல் வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் எதுக்குன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது பிரேக் பண்ணணும்னா இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். பிரேக்கில் வந்து 2 பிரேக் இருக்குது. ஒன்று சாஃப்ட் பிரேக், இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் பிரேக்னு சொல்லுவாங்க. அது என்ன சாஃப்ட் பிரேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் வரது எல்லாமே நம்ம வந்து சாஃப்ட் பிரேக்னு சொல்லுவோம். ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரது எல்லாமே ஹார்ட்வேர் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் மைக் ஒர்க் ஆகலை, இல்லை மதர் போர்டில் சம் ஃபால்ட்டு, இல்லை இயர் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலை, அது எல்லாமே என்ன சொல்லுவோம்னா ஹார்ட்வேர் பிரேக்னு சொல்லுவோம். சாஃப்ட்வேர் பிரேக்னா லோவோவில் நிற்கிது, சாஃப்ட்வேர் சரியாக ரன் ஆக மாட்டேது, ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆன் ஆகுது, அந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வரதுலேயே சாஃப்ட் பிரேக்னு சொல்லுவோம். ஸோ இந்த லோவோலேயே இப்போ நிற்கிதுன்னா அதை நம்ம ரெடி பண்ணணும். அது வந்து சாஃப்ட் பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம நார்மலாக ஃபாஸ்ட்புட் மோட்லேயோ இல்லை நார்மல் மோட்லேயோ இல்லை ஃப்ளாஷ் மோட்லேயோ வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகாது, ஃப்ளாஷோ ரன் ஆகாது, எரர் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி தருணத்தில் இப்போது நீங்கள் வந்து பேட்டர்ன் அன்லாக் பண்ணணும். இப்போ நியூ மொபைல் Vivo V15 Proலாம் பார்த்தீங்கன்னா EDL மோடில் வச்சு தான் நம்ம பேட்டர்ன் கூட அன்லாக் பண்ண முடியும். ஏன்னா அதை நீங்கள் ஹார்ட் ரீசெட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் வந்து நீங்கள் வெறும் USB கேபிள் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ண முடியாது. EDL மோடில் தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ EDL மோடில் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக பிரேக் பண்ணலாம். அதாவது எப்படின்னா ஈஸியாக போயிடும். இப்போது நீங்கள் USBயில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து டிடெக்ட் ஆகிறது லேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எரர் நிறைய டைம்ஸ் வரும், எடுக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக EDL மோடில் தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து எமர்ஜென்சி மோடுன்னு சொல்லுவாங்க. இதில் வச்சு தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ளாஷாக இருக்கட்டும், ஹார்ட் ரீசெட்டாக இருக்கட்டும், சாஃப்ட் பிரேக்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த மோடில் வச்சு கனெக்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது டேரெக்டாக நம்ம போர்டு லெவலில் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மோடில் கனெக்ட் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா எமர்ஜென்சி மோடுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் இதிலே ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பாயிண்ட்னா என்ன, எதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இதான். வேறு எதனா உங்களுக்கு நான் போட்ட இதில் புரியலனா சொல்லுங்கள். அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஜஸ்ட் நம்ம வேறு எதனா ஒரு மாடல் போட்டு பார்க்கலாம். ஓப்போ போகலாமா, விவோ போகலாமா? Vivo 15 போடுறேன். Vivo V15. ஓகே, நிறைய மாடல்ஸ் இருக்குது. Vivo V15 மீடியாடெக் ப்ராசஸ் தான். ஸ்பெக்ட்ரமாக அதையும் பார்த்துக்கணும். நம்ம ஸ்பெக்ட்ரமா இல்லை குவால்காமா அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எப்படி சிப் டைப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ஓகே, எதனா ஒரு மாடல் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஜஸ்ட்டு
ப்ராப்பராக எந்த இமேஜஸ்மே இல்லையே. ஸோ ஓகே, வேறு மாடல் எடுக்கலாம். ப்ரோ எடுத்து பார்க்கலாம். ஒன்றும் ப்ரோ ஓகே, இதோ ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விவோ V15 ப்ரோ. அதோட EDL பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பின் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதோ ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் வந்து டியூசரை வச்சு நம்ம ஷார்ட் பண்ணுவோம். டியூசரை வச்சு தான் ஷார்ட் பண்ணணுமா இல்லை இந்த ரெண்டுத்தையும் கனெக்டிவிட்டி பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏன்னா ஒயர் இருந்தால் வேஸ்ட் ஒயர் இருந்தால் கூட போதும். கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் மட்டும் வைக்கணும். பக்கத்தில் இருக்கிற காம்பனண்ட்டில் வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நீங்கள் அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரை வந்து ரன் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ரன் ஆகும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்பவுமே சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.